அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சூனியத்தை நம்பக்கூடிய ஆலிமார்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல் வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் சூனியம்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூனியம் யாரு ரசூலுல்லாவுக்கு வைக்கப்பட்டதுன்னு சொன்னா அவங்க அநியாயக்காரர்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி நீங்களும் பல ஆதாரங்கள் சூனியத்துக்கு எதிராக குர்ஆன் ஹதீஸ் அவங்க அபூ ஹனீஃபா சொன்ன சில இதெல்லாம் நீங்க எடுத்து சொன்னீங்க. இப்படி வெளிப்படையா தெரியுது இஸ்லாத்துல சூனியம் இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி சூனியம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நோக்கம் என்ன, ஆலிமாவுடைய நோக்கம் என்ன, இல்ல தெரிந்து கொண்டே சொல்லாம இருக்காங்களா? அதை விளக்கம் தரவும். அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லக்கூடிய நீங்க அறிவுரை, சூனியத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, இது விளக்கம். அதாவது இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருந்தும் ஏன் அதுல பிடிவாதமா இருக்கிறார்கள் கேட்கிறாங்க. இதுக்கு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு பதில் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான். ஒரே அடிப்படையான பதில் என்னன்னு கேட்டா, நல்லா தெரியும். நீங்க நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜட்ஜிகள்லாம் இருப்பாங்க, பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுடைய நுணுக்கத்தையும் கண்டுபிடிக்கிறவன் இருப்பான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ராக்கெட்டை விடுறதுக்கு போனோம்னு அந்த படத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லுக்கு முன்னாடி வச்சு நீ தான் காப்பாற்றணுங்கிறான். அப்ப இது எப்படி அறிவு நல்லா தெரியதான் செய்யுது. இதுக்கு ஒண்ணும் இல்ல, இதை நம்ம ஒரு கல்லு நம்ம செஞ்சோன்னு ராக்கெட்டை கண்டுபிடிக்க எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அறிவுபூர்வமான காரணங்களால் தான் அது ஓடுமே தவிர இதை கொண்டு ஓடாது தெரியும். ஆனாலும் அல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டு நினைக்கல. எல்லாத்திலையும் மூளை கரெக்டா வேலை செய்யுது, இந்த இடத்துல வேலை செய்யாம போயிடுது. அது பாக்குறமா இல்லையா? பெரிய ஜட்ஜின்னு சொல்லி எல்லாத்தையும் நீதிபதி இருப்பான். இவன் சட்டத்தை எல்லாம் கலைச்சு ஆராயிரம் அளவுக்கு அறிவு இருக்கிறது. நீ சொல்றது சரியா, நீ சொல்றது சரியாங்கிறலாம் ஆய்வு பண்றான். இந்த விதிக்கு மாற்றம், அந்த விதிக்கு மாற்றம்ங்கிறான். அப்படி நுணுக்கி பதில் சொல்ற அளவுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் போது இந்த ஒண்ணுலையும் செய்யல, இதையும் கல்லுன்னு அவனு தெரியல. நாடல் அல்ல, அவ்வளவுதான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஷார்ப்பான அறிவாளிகளா இருந்தாலும் ஹிதாயத்து விஷயம் அல்லாஹ்வுடைய கையில தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெரிய வாப்பாக்கு சொன்னார்ல, அபூ தாலிபுக்கு சொன்னாங்கல்ல, அவருக்கு உண்மைன்னு தெரியல நினைக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சு, அதனால சப்போர்ட் பண்ணார். அதனால அந்த ரசூலுல்லாஹ் யார் கை வைக்க கூடாம பக்கபலமா நின்றார், ஆதரவா இருந்தார், எடுத்து வளர்த்தாரு. இறை தூதர்னு சொன்ன பிறகு கூட அவர் கைவிடல. அவருக்கு தான் அவங்க மேல கை வைக்காமல இருந்தானு. அந்த மாதிரி எல்லாம் இருந்தவர் ரசூலுல்லாஹ் பாக்குறாரு. மற்ற யாரை விட அதிகம் அவர் தான் பார்த்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டரு, நற்குணம், இதையெல்லாம் அந்த ஊர்ல உள்ள யாரும் அறிந்ததை விட அவங்க மனைவிமார்கள் அறிந்ததை இவருக்கு தான் நல்லா தெரியும். ஏன் மனைவிமார்கள் 25 வருஷமா வளர்ந்தார், அபூ தாலிப் தான் வளர்த்தாரு. அப்ப இளமையில செஞ்ச சேட்டைகிட்டலாம் அவருக்கு தான் தெரியும் இவர் எப்படி ஆளுங்கிறது. அப்ப 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல, 30 வயசுல அவ்வளவையும் பார்த்தவர் இவர். நம்ம புள்ள அப்படி ஆள் இல்ல, நம்ம அண்ணன் மகன் இந்த மாதிரி ஆள் கிடையாது, நல்ல புள்ள தான், அவர் கரெக்டா தான் சொல்லுவாரு, ஏமாத்தல, பொய் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. வரல, யார் யாரோ வர்றாங்க. பாஷை தெரியாத பிலால்லாம் வர்றாரு, ரோமாபுரில இருந்து வந்த சுகைபுலாம் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அரைகுறையா தான் அரபி தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் இந்த போதனை போய் சேர்ந்து வந்துடுறாரு. யார் வரமாட்டேங்கிறாரு? அபூ தாலிப் வரல. அப்ப அபூ தாலிபிட்ட போய் மரண வேலை நெருங்கினவன சரி கடைசியா அவருக்கு சொல்லி பார்ப்போம், சப்போர்ட் எல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. கடைசி நேரத்தில் சொன்னா என்ன செய்யறாரு? அவன் பக்கத்தில் அபூஜையிலும் போயிட்டான், உடம்பு சரியில்லைன்னு. அவர் முக்கியமான தலைவர்ல, அதனால அபூஜைகளும் அதை போய் விசாரிக்க வந்திருக்கிறான். ரசூல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? நீங்க எல்லாம் மட்டும் வணங்க, உங்களுக்காக நான் இறைவன்கிட்ட பரிந்துரை செய்வேன், இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற இயலாதுன்னு விளக்குறாங்க. அவன் என்ன செய்யறான்? நம்ம அப்பம்பாட்ட மார்க்கத்தை விட்டுறாரு, அதை விட்டுறாரு, அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அவன் கெட்ட வேண்ட அவருக்கு நல்லா தெரியும். நம்ம புள்ள நல்லவர், அண்ணன் புள்ள நல்லவர்னு தெரியும், இவர் சொல்ல உண்மைன்னு தெரியும், அவன் சொல்ல பொய்ன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணாரு? கடைசியில் ரெண்டையும் கேட்டுவிட்டு நான் அப்பம்பாட்ட வழியில சாவுறேன்ட்டாரு. கலிமா சொல்லல, முஸ்லீம் ஆகல. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு வேதனையை, ஒரு கவலையை ஏற்படுத்துச்சு. அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நீ நினைச்சாலும் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நான் காட்டுவேன். உன்னை எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு நான் சேர்த்துருவேன், உன் வீட்டுல உள்ள ஆளை இஸ்லாத்துக்கு எதிராக்கி வச்சிருப்பேன். அது ஏன் வேலை, இதுக்கே நீங்க கவலைப்படுற? அப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்தோமே என்று சொன்னால், நம்ம லாஜிக்கா பார்த்தோம்னு சொன்னா அபூ தாலிப் வந்திருக்கணும், உமர் வந்திருக்க கூடாது. அபூ தாலிப் கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். பிலால் வந்திருக்க கூடாது. யார் வந்திருக்கணும்? அபூ லஹப் தான் வந்திருக்கணும். ஏன்? நான் தான் வளர்ப்பேன் போட்டி போட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் இறந்த பிறகு வளர்க்கிறது யாருங்கும் போது அபூ தாலிப் இவனுக்கு தான் போட்டி, நான் வளர்ப்பேன் நின்றான். அந்த பிறந்த செய்தி கிடைச்ச உடனே அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சான். அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சிருந்த பெரிய வாப்பா தான் அபூ லஹப். அவன் வரல,
சொன்ன முதல்ல என் மண்ணை வாரி வீசினா தன்னுடைய அண்ணமகங்கிற ஒரு உறவுக்காக வேண்டியாவது பெரும்பாலும் அதை கண்டுக்கிறாம இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குறைஞ்சப்பட்ட சப்போர்ட் அவன்கிட்ட கிடைக்கல. என்ன காரணம்? அல்ல நாள் அவ்வளவுதான். அல்ல யாருக்கு வேணாலும் இந்த ஹிதாயத்தை கொடுக்குறான், நாடியவர்கள் கொடுத்துறான். இவன்லாம் வருமானு நினைக்கிறவனா வந்துருவாங்க. கண்டிப்பா நாளைக்கு ஹிதாயத்துக்கு வந்துருவான்னு நினைக்கிற வர மாட்டாங்க. அப்ப இது என்ன மேட்டர்னு கேட்டா, இந்த மதுஹப்லாம் தப்புன்னு தெரியாம அதுல இருந்துட்டு இருக்காங்க. சிந்திச்சா தெரியும், சிந்தனைக்கு எல்லாம் திரையை போட்டுறான். தர்கா வழிபாட்டில் உள்ளவனுக்கு அது ஷிர்க்குங்கிறது விளங்காமையா இருக்குது, சிந்திச்சா விளங்கிடும். அந்த திரையும் அல்ல ஹத்தமல்லாஹ் அலா குலூபிஹிம், கல்புல முத்திரையை போட்டுறான், பார்வையில் ஒரு திரையை போட்டுறான். இதனால என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்க மத்தெல்லாம் கரெக்டா வேலை செய்யும். வியாபாரம் முடிச்சா கரெக்டா வியாபாரம் பண்ணுவான், விவசாயம் கரெக்டா பண்ணுவான், பள்ளிக்கூடத்துல நல்லா படிப்பான், மார்க் நல்லா எடுப்பான், நல்லா படிச்சு கொடுப்பான், எல்லாத்துலயும் அந்த துறையில வேலை செய்யும். இந்த ஹிதாயத்து மேட்டர் வரும்போது மட்டும் என்ன செய்வான்? இல்ல இல்ல அவளியா தான் அப்படின்றான். ஏன்? அதான் அல்லா இருக்காங்க ஆதாரம், அல்லா இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம், மனிதனுடைய பொசிஷனை கண்ட்ரோல கையில வச்சுக்கிறதுக்கு ஆதாரம். அதனால இவங்க ஏன் வராம இருக்காங்க? முதல் காரணம் ஹிதாயத்து கொடுக்க அல்ல நாடியவர்களுக்கு தருவோம், வணங்குதா நாடுல விட்டுருவோம். நம்ம என்ன செய்யணும்? அல்ல நமக்கு தந்தனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு உங்களுக்கு துஆ செய்ய வேண்டியதான். இது ஒரு விஷயம். சில பேர் இது அதிகமான பேருடைய நிலைமை. சில பேர் நிஜமாகவே தெரியும், சிந்திச்சு பார்த்திருப்பாங்க, இது கரெக்ட், இவங்க சொல்ற கரெக்ட், நம்ம சொல்ற தப்பா தான் போறோம், ரூட் சரியில்லைன்னு தெரியும். ஆனால் இவ்வளவு காலம் நம்ம சொல்லிட்டோமே, நம்ம இதுக்கு பெரிய ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டோமே, இதை ஏற்று சொல்லிட்டோமே, பல காலமா இதுக்கு பயன்லாம் பண்ணிருக்கோமே, நம்மள தான் பண்ண செய்யற பத்தி பண்ணிதான் இருக்கிறோம், கணவன் மனை பிரிக்க முடியல நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். இறைவன் தவறுன்னு உணர்த்தி நம்ம ஒத்துக்கிட்டு நினைச்ச மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிவிடுறோம். அப்படியான மனசு நிறைய பேர் வராது. தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய தகுதி, அதுக்கு மாசு வந்துருமோ, மக்கள் தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல என்ன செய்வாங்க சில பேர். அதை அப்படி தெரிஞ்சுக்கிட்ட நாம் இருப்பது தவறுதான் என்று தெரிந்து கொண்டு அதை என்ன செய்வாங்க, நியாயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுபோல என்ன செய்வாங்கன்றா, சில பேர் சில ஆதாயத்துக்காக வேண்டி சில ஆலிம்கள் இதை தொழிலா செய்யறாங்க. இந்த சூனியம் செய்யற ஆட்களை யாருங்கிறீங்க? இல்ல மார்க்கத்தினுடைய மலையா கேரளாவுக்கு போனீங்க, இங்க தமிழ்நாடு ஜாஸ்தியா இல்ல, கேரளாவுக்கு போனீங்கன்னா செய்யற ஆட்கள் யாரு? சூனியம் செய்யறாங்கன்னா அஜர்த்து மாதிரி தான். அவங்களாம் 7 வருஷம் 3 வருஷம் படிச்ச ஆளுக்கு தான் செய்யறாங்க. சூனியம் செய்யற காப்பீர் ஆக்கிருந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அது ஒரு பிசினஸா செய்யறான். அவனே காப்பீருங்கிறான். அவன் சிற்காக்கின்னு வழங்கியிருக்கானா இல்லையா? சூனியம் செஞ்சா காப்பீர்னு நம்புறானா இல்லையா? காப்பீர்னு நம்பிக்கொண்ட அதை தொழிலா செய்யறான பாருங்களேன். அதுக்கு செய்ய முடியுமா முடியாதுங்கிற விஷயத்துல வேணா மாறுபட்டு போய் தொலைட்டேன். அது செய்ய முடியல வச்சுக்கிறோம்ப்பா, செய்ய முடிஞ்சாலும் செய்யலாமா? உன் நம்பிக்கை பிரகாரம் சிகருன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அவங்கள்ட்ட கேட்க சிகர் செய்யலாமா? நான் செய்யக்கூடாது, எடுக்க கூட கூடாது, எடுக்கிறதுக்காக கூட கத்துக்கிற கூடாது. இப்படி எல்லாம் சொல்றீங்களே, சொல்லி விட்டீங்க அதை தொழிலா பண்றீங்க. அப்ப பிசினஸுக்காக வேண்டி அந்த அறிவு என்ன செஞ்சிடும், அது மழுங்கடைக்க செஞ்சிடும். அதனால அல்லாஹ் என்ன காரணம் செஞ்சாலும் நமக்கு தெரியல. அல்லாஹ் நேர்வழி கொடுத்தா என்ன செய்வாங்க, வந்துருவாங்க, அவ்வளவுதான்.